அப்பா. அடடே பிரியா, வாமா. வாங்க மாப்பிள்ள, வாங்க. ஆ எப்படி இருக்கீங்க மாமா? எங்களுக்கு என்ன, நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. பத்மா, பத்மா, சீக்கிரமா. பிள்ளைய மாப்பிள்ளையும் வந்திருக்காங்க பாரு, சீக்கிரம் வாடி. வாங்க மாப்பிள்ள, வாங்க. பிரியா வாமா. ஆ உள்ள வாங்க போவோம். அம்மா ஒரு நிமிஷம் இரு. வாங்க உள்ள வாங்க. ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? யாருமா பிரியா? அனு நீயா? சரி சரி, யாருன்னு தெரியலையேன்னு கேட்டாமா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? வாங்க உள்ள போவோம். நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. வாங்க மாப்பிள்ள, வாங்கம்மா. ஆ உள்ள போமா. ஆ ஏடி, என்ன மறு வீட்டுக்கு வந்திருக்கவ அவளையும் சேர்த்து இழுத்துட்டு வந்திருக்க? என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? ஏடி உன்னதான் கேக்கேன். ஏம்மா ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒரு பிரச்சனை இல்லாம தான் மறு வீட்டுக்கு வந்தவ அவளையும் இழுத்துட்டு வந்தியாக்கும். என்னன்னு சொல்லு. எல்லாம் உன் அண்ணன் பையனா தான். என் அண்ணன் பையன் என்னடி பண்ணா? பின்ன என்ன, அவ கூட சண்டை போட்டுருப்பாப்பல, அதான் பாக்கணும்னு சொன்னா, சரின்னு கூட்டிக்கிட்டு வந்தேன், வேற எதுவும் இல்ல. அப்படி விஷயமா? சரி சரி. இப்ப எதுக்கு இழுத்து இழுத்து பேசிக்கிட்டு இருக்கா? வா உள்ள போவோம். வா வா. பத்மா போ, வந்தவங்களுக்கு ஜூஸ் எல்லாம் காப்பி ஏதாச்சும் எடுத்துட்டு வா, சரியா? சரிங்க. பிரியா உட்காருங்க, மாப்பிள்ள உட்காருங்க. அனு உட்காருமா. சரி மாமா. எங்க என்னம்மா? எங்க நான் போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வரேன், சரியா? சரி போயிட்டோம். சரிங்க மாப்பிள்ள, நாங்க சாப்பாடுலாம் ரெடி பண்றோம், சரிங்களா? நீங்க காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க. பிரியா எங்க? அவ ட்ரெஸ் மாத்திரக்கு போயிருக்கா. சரி சரி. அனு சொல்லுங்கம்மா. இங்கதான் முன்னால இருக்க போறியாமா? பத்மா, என்ன கேள்வி இது? இல்லங்க கேட்டேன், அவளுக்கு ரூம் ரெடி பண்ணணும்ல, அதனாலதான். இவங்க 2 பேர் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். கேட்டுக்கிறேங்க. இல்லம்மா நான் இப்ப கிளம்பிடுவேன். அனு முத்துமாரி. என்னாச்சு? ஏன் உடனே கிளம்புற? இருந்துட்டு போ. அனு கேட்டேன் உள்ள இருந்து, ஏன் எப்பவுமே கிளம்புனு சொல்றீங்க? இல்ல பிரியா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதான். சரி சரி. சரிம்மா, எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு, பத்மா உனக்கு ஏதாச்சும் பொருள் வேணும்னா சொல்லி வாங்கிட்டு வரேன். ஆமாங்க, கொஞ்சம் சமைக்க தேவையான பொருளா வேணும். நானும் போயிட்டு சமையல் கட்டில என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். வாங்கலாம் அப்படி சொல்றேன். சரிம்மா. அனு கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாம்ல அனு? ஏன் அனு நீங்க உடனே போகணும்னு சொல்றீங்க? ஏன் எங்க வீட்டுல இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலையா? ஒரு மாதிரி இருக்கா? ஐயோ அப்படிலாம் இல்ல. அம்மா மட்டும் தனியா இருப்பாங்க. அம்மா ஏற்கனவே அழுதுகிட்டே இருந்தாங்கல்ல. இப்ப நானும் போகலன்னு வச்சுக்கேன், சாப்பிடவே மாட்டாங்க. நைட்டு அப்படியே படுத்துருவாங்க. மாத்திரை வர போடணும் அம்மா. அதனாலதான், வேற எதுவும் இல்ல. தப்பா எடுத்துக்காதீங்க, சரிங்களா? பிரியா அவ சொல்றதும் சரிதான். சரிங்க. பிரியா என்ன சொல்லு. இல்ல ராகு பார்க்கணும் போல இருக்கு, அதான். சரி வா போவோம். எங்க நீங்களே வரீங்களா? இல்லம்மா நான் வரல, நீ மட்டும் போயிட்டு வரியா? வாங்க போயிட்டு வரோம். கல்யாணம் முதல் நாள் போறல. இல்ல கொஞ்சம் டயர்டா இருக்கு, அதான் பார்த்தேன். பிரியா முத்துமாரிக்கு டயர்டா இருக்குன்னா வேண்டாம், நம்ம மட்டும் போயிட்டு வருவோமே. சரி நாங்க இங்கே போயிட்டு வரோம், பக்கத்துல தானே இருக்கு. நாங்க அப்படியே நடந்தே போயிட்டு வந்துடும், சரிங்களா? சரி பார்த்து போயிட்டு வாங்க, சரியா? பெட்ரூம் எங்க இருக்கு? சரி வாங்க கூட்டிட்டு போறேன். சொல்லு லூசே, நானே போய்க்கிறேன். இந்த சைடு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் இல்ல செகண்ட் ரூம், சரிங்களா? பிங்க் கலர்ல இருக்கும். சரிம்மா பார்த்து போயிட்டு வாங்க. இல்லைன்னா நான் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரவா? வேண்டாங்க, இங்க இருந்து 10 நிமிஷம் தான். நாங்க அப்படியே பேசிட்டு நடந்து போயிரும். அனு உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான். சரி போயிட்டு வாங்க, ஃபோன் பண்ணுங்க, சரியா? போயிட்டு. அனு இதுதான் ரகு வீடு. ஏற்கனவே வந்திருக்கீங்க தானே, உங்களுக்கு தெரியும் தானே? ஆமா தெரியும். சரி வாங்க, ஏன் தயங்கி தயங்கி நிக்கிறீங்க? இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, அப்புறம் என்ன? இல்ல அப்பவுமே கோவமா தான் போனாரு. அதை எல்லாரும் முன்னாடி வச்சு கோவப்பட்டுருவாரோன்னு பயமா இருக்கு, வேற எதுவும் இல்ல. ரகு அப்படிலாம் பண்ண மாட்டான். உங்களுக்கு எப்படின்னு தெரியல, ரகுக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும், எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நீங்க பேசாத டைம்ல அவன் அவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கான். ஒரு வாட்டி ஞாபகம் இருக்கா, உங்க வீட்டுக்கு நைட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து சண்டை போட்டானே, அந்த டைம்ல எல்லாம் அணுன்னு புலம்பிக்கிட்டே தான் இருந்தான். எங்க வீட்டுல தான் தூங்கிட்டு இருந்தான். அப்ப எனக்கு முத்துமாரிக்கு சண்டை வேற வந்தது. அந்த டைம்ல இவன் கூட தான் நானும் தூங்கிட்டேன். அப்ப பார்த்தா புலம்பிக்கிட்டே தான் இருக்கான், தூங்கவே விடல. உண்மையாவா? ஆமா, அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அணுன்னு தான் சொல்லிக்கிட்டே இருந்தான். நான் ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? கேளுங்க. ரகு உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்கதான் என்கிட்ட அடிக்கடி கோவப்பட்டுட்டே இருக்காங்க, அதான் பிடிக்க மாட்டேங்க உங்ககிட்ட எனக்கு. அவன் குணமே அப்படிதான். 2 நாள் கோவப்படுவான், 3வது நாள் அவனே வந்து பேசிடுவான். உங்ககிட்டதான் ஏன் இப்படி பண்றான்னு தெரியல, எனக்குமே தெரியல. சரி வாங்க உள்ள போவோம். அனு எல்லாரும் பக்கத்து ரூம்ல இருக்காங்கன்னு நினைக்கேன், நான் போயிட்டு கூட்டிட்டு வரவா? இங்க வெயிட் பண்றீங்களா? சரி. பாட்டியோ நானும் என் பாட்டியோடிதான், சரியா? நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க. ஏடி பாத்து வா, ஏன் இப்படி கத்திக்கிட்டே வரா? பாட்டி எப்படி இருக்க? நான் இல்லாம நிம்மதியா இருப்பியே? ஆமா, ஒரு நாள் நிம்மதியா இருந்தேன், அதுக்கப்புறமா எங்க நிம்மதியா இருக்க விடுற? அது வந்துட்டல, அப்புறம் என்ன? என் செல்ல பாட்டி. என் செல்ல பேத்திங்க வா. பாட்டி அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது உன்னோட அருமை எல்லாம். ஆமா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? இப்ப மச்சு புரிஞ்சுக்கிட்டே இந்த பாட்டிய. என்ன டீ, நீ மட்டும் தான் தனியா வந்தியா? இல்ல நானும் அணுவும் வந்திருக்கோம். அணுவையா கூட்டிட்டு வந்தா? ஆமா, என்னாச்சு? இல்ல காலையில ஏற்கனவே தான் சண்டை வந்துச்சு வீட்டுல, அதான் அவங்க அத்தைக்காரி எதுவும் அவளை பார்த்து சத்தம் போட்டு கூடாது, வா சீக்கிரம் போவோம். சரி.
ரகு எங்க? தெரியல, உள்ளதான் இருப்பான்னு நினைக்கேன். சரி வா. அனு, நீங்க எப்ப இங்க வந்தீங்க? இப்பதான் வந்தேன். பிரியா தான் கூட்டிட்டு வந்தாங்க, இங்க உட்கார வச்சுட்டு பாட்டியை கூட்டிட்டு வரேன்னு போனாங்க. இன்னும் வரல. ஆ, சரி சரி. ரகுவை பார்க்க தானே வந்தீங்க? இல்ல. எனக்கு எல்லாமே தெரியும். ஆமா. ஏன் சிரிக்கீங்க என்ன பார்த்து? இல்ல, முதல்ல இல்லைன்னு சொன்னீங்க, இப்ப ஆமான்னு சொல்றீங்களா, அதுதான் நினைச்சேன், சிரிச்சேன். அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்றீங்களா? நேரமாச்சு, வீட்டுக்கு வர போனோம். அம்மா நான் இல்லாம சாப்பிட மாட்டாங்க, அதான் அவங்க கிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். ஆ, சரி சரி. அவன் வீட்டில் தான் இருக்கான். இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணிட்டு இப்போ தான் படுத்தான். அவன் ரூமில் இருக்கான். அவன் ரூம் அங்கே பக்கத்தில் தான் இருக்கு. சரிங்களா? ஆ, நான் போய் பார்த்துட்டு வரட்டா? போயிட்டு வாங்க. ரகு, ரகு. அம்மா போமா, டயர்டா இருக்கு. என்னமான்னு பிரச்சனை, எழுப்பாதம்மா. ரகு. ஏன் இப்படி பயந்து போய் அங்க போய் நின்றுட்டு இருக்கீங்க? எப்பவுமே என்னை பார்த்த கிட்ட தானே வருவீங்க. ஆ நீ எப்படி இங்க வந்த? ஆ, ஆ, உங்க கனவு. கனவா? ஆ, நிஜத்துல அண்ணன் என்ன பண்ணுவா? தள்ளி தள்ளி தானே போவா. உங்ககிட்ட இப்படிலாம் பேசுவாளா? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய், எப்படி வந்த? சிரிப்பா பாரு. ஆ, எதுக்கு நீங்க என்கிட்ட பேச மாட்டீங்க? ஏன் நான் உன்கிட்ட முதல்ல பேசணும்? உனக்கும் எனக்கும் என்ன இருக்கு? நீ உங்க அம்மா சொன்னானோ என்னை விட்டுட்டு உடனே போயிருவா, அப்படிதானே? உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? போமா, போ. போயிட்டு யாரையாச்சும் உங்க அம்மாவே சொல்லுவாங்க, அவனையே கல்யாணம் பண்ணிக்கோ. நான்லாம் உனக்கு செட்டே ஆக மாட்டேன், போ. ஆ, நீங்க அப்படி சொன்னா நான் பேரணுமோ? ஆஹா, பண்றதெல்லாம் பண்ணிடுவாரா? அதுக்கப்புறம் போன்னு சொன்னா நாங்க வாய் முடிக்கிட்டு போகணுமா? அது எப்படி? நீங்க தானே என்ன கட்டி பிடிச்சிருக்கீங்க, நீங்க தானே என்ன முத்தம் கொடுத்துருக்கீங்க, அப்ப நீங்க தான் என்ன கல்யாணமும் பண்ணிக்கணும். ஆ, ஆமா, முதல்ல இதெல்லாம் நீ பேசவே மாட்டே. உனக்கு இதெல்லாம் பேச யார் சொல்லி கொடுக்கா? நானா கத்துக்கிட்டேன். வாயி ரகு. தள்ளி போ. ஆ, தள்ளி போன்னு சொன்னேன். ஏன் கோவப்படுறீங்க? நான் கோவமே படல, போ. ரகு, ரகு சாரி. எதுக்கு? இனிமே எங்க அம்மா சொன்னா யார் சொன்னாலும் ரகுவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவேன் நானு. யாராச்சும் எதுனா சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எதிர்த்து பேசுவேன். யாரு நீ? நீ இப்ப இப்படித்தான் சொல்லுவ. அதுக்கப்புறம் எங்க அம்மையே உன்னைக்கிட்டு என் மவனை விட்டுரு அப்படின்னா, சரிங்க அப்படின்ட்டு போயிருவா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிய, போ. ஆ, அப்படிலாம் உடனே நான் சொல்ல மாட்டேன். ரகு, சரி ஓகே பை, போறேன். போ. போயிருவேன். போ. போயிருவேன். போ. போயிட்டேன். லூசு, எவ்வளவு தைரியம் உனக்கு? இங்கதான் பேசுறதை கேட்டுட்டு இருக்கேன்னு தெரியும், உள்ளவா. ஆளை பாரு, ஆளை. திருடி, குட்டச்சி. வெளிய வந்தேன் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உள்ள வான்னு சொன்னேன். குட்டச்சி, குட்டச்சி, என் குட்ட. ஏய், என்ன? என்ன உனக்கு எவ்வளவு தைரியம்? உன் அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு வந்த? என் வீட்டு வரைக்கும் வந்திருக்க. எங்க அம்மா பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? யார் பார்த்தா எனக்கு என்ன? யார் புருஷனை தேடி நான் வந்திருக்கேன். ஆ, அனு, ஆனா நீங்க தான் என்ன தேடி வரவே இல்லை. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? லூசு, இவ்வளவு நேரம் எவ்வளவு நல்லா பேசிக்கிட்டு இருந்த. இப்ப எதுக்கு நீ அழுவுற? அழுகாதன்னு சொன்னேன். அழுகாத. நீ அழுகைய நிறுத்தினா உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லுவேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அனு, என் தங்கல, என் பட்டுல, என் செல்லல, என் தங்கம், என் குட்டி. நீங்க ரொம்ப மோசம். உங்ககிட்ட எனக்கு பிடிக்கவே இல்லை. போங்க, நான் உங்களுக்கு கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அடி பாவி, இவ்வளவு நேரம் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ல, இப்ப இப்படி சொல்ற? சரி, நான் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லலாம்னு நினைச்சேன். சரி, கல்யாணத்தை நிறுத்திட்டுடா, அதுக்கப்புறம் எதுக்கு அதை சொல்லிக்கிட்டு. சரி, வேண்டானா வீடு போ. எழுந்தி போ. என் பெட் மேல ஏன் படுத்துக்கிட்டு இருக்கீங்க? போங்க. படுத்துக்கிட்டுலாம் இல்லை, உட்காந்துக்கிட்டு தான் இருக்கேன். இதுக்கு மட்டும் ஒரு குறைச்சலும் இல்லை. என்ன விஷயம் சொல்லுங்க. நீ அழுகைய நிறுத்து சொல்றேன். ஆஹா, நீங்க சொன்னதான் நிறுத்துவேன். நீ லூசி, அழுகைய நிறுத்துடி. சொல்லுங்க. அணுக்கும் எனக்கும் இன்னும் 2 நாள்ல பூ வைக்க அணு வீட்டுக்கு வாரோம். ரகு, உண்மையாவா சொல்றீங்க? இது உண்மையா பையான்னு எனக்கு தெரியல. கனவு மாதிரி இருக்கு. எவ்வளவு கஷ்டத்தோட வந்தேன் தெரியுமா இங்க. உங்களை பார்த்ததுலயே பாதி கஷ்டம் போயிட்டு, நீங்க சொன்ன உடனே மீதி கஷ்டமா போயிட்டு. இனிமே யாரும் உங்களை என்னையும் தப்பா பேச மாட்டாங்க. அம்மையும் இந்தமையும் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்ல மாட்டான். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல அம்மா கிட்ட போய் சொல்லணும். சரி, நான் போறேன், பாய்.
அவ்வளவு சீக்கிரத்துல போக விட்டுருவேன் உன்னை. ம்? என்ன தேடி வந்துட்டு சும்மா போயிடுவியா? எனக்கான gift கொடுத்துட்டு போ. ம்? என்ன gift? நான் எதுவுமே வாங்கிட்டு வரல. கையை விடுங்க, யாராச்சும் வர போறாங்க. ஐயோ கையை விடுங்க. ஃப்ரீயா வேற அங்கதான் இருக்காங்க. நான் பாட்டி கூட்டிட்டு வரேன்னு போனாங்க. நான் வர உங்களை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி வந்தேன். அதுக்கப்புறம் எல்லாம் தப்பா நினைப்பாங்க. கையை விடுங்க ராகு. ராகு, யாரும் என் ரூம்ல என்னோட பர்மிஷன் இல்லாம வரமாட்டாங்க. இங்க வா. என்ன உங்களுக்கு இப்ப பிரச்சனை? ஆ அணுக்கு தெரியாதா என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு எனக்கு வேண்டி கிஃப்ட கொடு. நான் உன்னை பார்க்க வரும் முதல்ல ஏதாச்சும் கொடுத்துட்டு தான் நான் வரேன் என்னுடைய ஞாபகார்த்தமா. அதே மாதிரி முதல்ல அணுவா என்ன தேடி, அதுவும் ரகு கோவப்பட்டிருப்பாருன்னு சொல்லி அணுவா வந்திருக்கா. அப்ப அணு என்ன கிஃப்ட் எனக்கு எடுத்துட்டு வந்திருக்கா? மறக்காம கொடுத்துட்டு போனோம்ல. அப்பதானே ரகுக்கு இந்த நாள் எப்பவுமே ஞாபகமா இருக்கும். ம்? ஐயோ, நான் எதுவுமே எடுத்துட்டு வரல. நான் வேணா போய் வாங்கிட்டு வரவா ஏதாச்சும்? உங்களுக்கு என்ன வேணும்? சாக்லேட் வாங்கிட்டு வரவா? ஐயோ, உங்களுக்கு சாக்லேட் பிடிக்காது. வேற என்ன வேணும்? என்ன வேணும்னு சொல்லுங்க, வாங்கிட்டு வரேன். ஆ என்ன வேணும்னு சொன்னாதான் தெரியுமா மேடத்துக்கு? சொன்னதே தெரியும் என்ன வேணும்னு சொல்லி. உங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு எப்படி தெரியும் சொல்லாம? சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்பவுமே இந்த நிமிஷமே உன்கிட்ட ஒரு gift இருக்கு, அதை கொடுத்துட்டு போ. இல்லைன்னா நான் இந்த ரூமை விட்டு உன்னை போகவே விட மாட்டேன், யாரு வந்தாலும் சரி. ஐயோ விடுங்க, சும்மா இருங்க. ஏற்கனவே ஃப்ரீயா 2-3 வாட்டி நான் 2 தனியா இருக்கும்போது பார்த்துட்டாங்க. அவங்க எப்படியெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க தெரியுமா? அதுக்கப்புறம் ஆமா. ஆஹா, அப்போ அனுக்கு நான் என்ன கேக்குறேன்னு தெரிஞ்சுட்டு, ஆனா அவனு நடிக்கிறா அப்படிதானே? ஒழுங்கு மரியாதையை கொடுத்துட்டு போயிடானு. நான் கேட்ட gift எனக்கு இப்பவுமே வரணும். அதுக்கப்புறம் நான் போனே அட்டன் பண்ண மாட்டேன். ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். ஏன் போனே அட்டன் பண்ணல? உங்களுக்கு என்ன அவ்வளவு திமிரா? லவ் பண்ணும்போது மட்டும் பின்னாடியே எப்படியெல்லாம் நாய் மாதிரி தெரிஞ்சுங்க. இப்போ ஓகே சொன்னதுக்கு அப்புறம் என்ன அலைய வைக்கிறீங்களா நீங்க? இல்ல என்ன? ஆமா, என்னுடைய மவுஸ் உனக்கு தெரிய வேணா யாரு ரகுனா யாரு அப்படின்னு சொல்லி? ரகுனா யாரு? யாரு? ரகுனா அனுவோட புருஷன். எப்பப்பா போதும், ஓவர். ஆளை விடுங்க. அனு, சீ போங்க. அனு நீ எங்க போனாலும் விட மாட்டேன், இங்க வா. மாட்டினாதானே. அச்சோ, பின்னாடி வரங்க. அனு நில்லு. வாங்க. அம்மா, முருகன் முருகன். அம்மா சொல்லுங்கம்மா. வீட்டுக்குள்ள யார விடணும் யார விடக்கூடாதுன்னு தெரியாதோ? கண்டவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள விட்டுக்கிட்டு இருப்பீங்களோ? அம்மா அது என்னுடைய ஒய்ஃப். என்ன ஒய்ஃப் கீஃப் நிக்கிட்டு இன்னும் கல்யாணம் ஒண்ணும் முடிவாகல. ஆமா, வீட்டுக்குள்ள அதுக்குள்ளேயே ஓடி பிடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கீங்களோ? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அத்தை மன்னிச்சிருங்க, தெரியாம இடிச்சிட்டேன். யாருக்கு யார் அத்தை? இங்க பாருடி, தெருவுல கிடக்குற நாயே. இன்னொரு வாட்டி அத்தை கித்தன்னிக்கிட்டு இருந்த வாயை உடைச்சிருவேன். ஆமா, என் பிள்ளை ஏமாத்தின மாதிரி என்னைய ஏமாத்தலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிய உறவு மரவ சொல்லி. ஆமா, வந்துட்டா. அம்மா இன்னொரு வார்த்தை அவளை பத்தி பேசுனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ரகு ஒரு நிமிஷம், நானே சொல்றேன். என்னடி? இங்க பாருங்க, உங்களை அத்தனை கூப்பிடக்கூடாது, அதை சொல்லுங்க. ஆனா நான் தெருவில் கிடக்கிறவ அப்படியெல்லாம் நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி பார்த்தா கண்டிப்பா உங்க வீட்டுக்கு உங்க மருமவளா நான் வருவேனால எனக்கு தெரியல. ஆனா ரகுக்கு பொண்டாட்டியா வருவேன். அனு, நான் உங்க அம்மா கிட்ட எப்படி பேசலாமா? எங்க அம்மா உன்கிட்ட தப்பா பேசுனாங்க இல்லைன்னு சொல்ல, அதை என்கிட்ட கேட்டுட்டா செஞ்சாங்க. உனக்கு என்ன சரின்னு படுதோ உங்க அம்மா கிட்ட நீ என்னத்த நியாயமா கேப்பியோ அதை மட்டும் நீ கேட்கலாம். இங்க பாருங்கம்மா, நாங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா விரும்புறோம். ஆமா, நான் இல்லாம அவரும் அவரு இல்லாம என்னால இருக்க முடியாதுதான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காண்டி நான் வந்து அவரை மயக்கிட்டேன் இப்படின்ற வார்த்தையெல்லாம் என்னை பத்தி பேசாதீங்க. என்னை பத்தி பேசுறதுக்கு கூட உங்களுக்கு உரிமை இருக்கு, ஆனா எங்க அம்மையை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமையே இல்லை. தயவு செஞ்சு இந்த மாதிரி எங்க அம்மையெல்லாம் நீங்க பேசாதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எனக்கு இந்த மாதிரி பிடிக்கல. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி அமைதியா சொல்லிக்கிட்டு எல்லாம் இருக்க மாட்டேன். என்னடி பண்ணுவா தெருவில் கிடக்குற நாயே? என்ன பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டேன்? இந்த வீட்டுல நீ எப்படி நடையேற நானும் பாக்கேன். அம்மா அவளை நான் தான் கல்யாணம் பண்ண போறேன். ரகு, சரி நான் போயிட்டு வரேன். அனு, நான் சொன்னா இருப்பியா மாட்டியா? இருப்பேன். கண்ட நாயெல்லாம் வீட்டுக்குள்ள வந்து கடக்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு. என்ன பண்ணுறது? கேட்டுக்கிட்டு பாத்துக்கிட்டு கடக்க வேண்டியதா இருக்கு. தாட்சாயினி அத்தை, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா வீட்டுக்கு வர மருமவ கிட்ட? பாட்டி கரெக்டா கேக்குறீங்க, நல்லா கேளுங்க. ரகு வேண்டாம், விடுங்க. அவ சொல்லி கொடுத்துட்டு இவ்வளவும் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு சப்போர்ட் பண்ணி 2 பேரும் என்கிட்ட சண்டைக்கு நிக்கீங்களா? மருமவளை பார்த்து இந்த மாதிரியா பேசுவாங்க? அவ என்ன பேசினான்னு தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அவ சொன்னதுல என்ன தப்பு இருந்த மாதிரி எனக்கு தெரியல. சரி, அவ உன் வீட்டு மருமவளா நீ ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு முடிவாயிட்டு அததான் அவ சொன்னான். இன்னொன்னு, அதே மாதிரி அவ கல்யாணம் ஆகி இங்க வந்தா அவ உன் வீட்டு மருமவ தான். அவளை ஏதாச்சும் சொல்றியா? சொல்லு, தப்பில்ல. அவ அம்மைய நீ எப்படி சொல்லலாம்? அத்தை
உன் வீட்டுக்காரங்களை யாராச்சும் நான் இது வரைக்கும் இழுத்துருக்கனா? ம், சொல்லு. உன்னுடைய அம்மா குடும்பத்தை நான் ஏதாச்சும் அசிங்கமா பேசியிருக்கனா? உனக்கு பிடிக்காம தான் கல்யாணம் நடந்துச்சு, இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் என் மவன் கிட்ட உன்கிட்டயும் நான் சத்தம் போட்டிருக்கேன். அதுக்காண்டி உன் குடும்பத்தை நான் என்னைக்காச்சும் அசிங்கப்படுத்திருக்கனா? இல்லத்த. அப்புறம் எதுக்கு? ரகு, பிள்ளைய கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு வா. ஆ சரிங்க பாட்டி. இங்க பாரு தாட்சாயினி, யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு புரிஞ்சு நடந்துக்கோ, புரியுதா? சரிங்க அத்தை. முருகன், எனக்கு தலைவலிக்கு மேல இருக்கேன், ஒரு காஃபி எடுத்துட்டு வாங்க. ஆ சரிங்கம்மா. அம்மா உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? எனக்கு எதுவும் வேண்டாம். புள்ள பூச்சி மாதிரி இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுற நீ? இத்தனை நாள் நீ சாதாரண ஆளுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என் மொவனை வச்சு என் கண்ணை குத்துறன்னு. ஆனா பின்னாடி இருந்து நீ தான் தூண்டி விட்டுட்டு இருக்கன்னு இப்பதாண்டி புரியுது. உன்னை நான் சும்மா விடவே மாட்டேன்டி. உன்னை என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்றேன். 2 நாள்ல உனக்கு வந்து பூ வச்சுட்டு பட்டு கட்டிட்டு கல்யாணம் முடிச்சு இந்த வீட்டுக்கு தானே வரணும். உன்னை இந்த வீட்டு வேலைக்காரியா நான் நடத்தல. என் பேரு தாட்சாயினி இல்ல. என்ன சொன்ன? இந்த வீட்டு மருமவளா? இந்த வீட்டு வேலைக்காரி தாண்டி நீ. உன்னை எப்படி வேலை வாங்கி உன்னை கொடுமைப்படுத்துறான்னு மட்டும் பாரு. மருமவள, மருமவள. எத்தே ஏதாச்சும் வேணுமா? ஆமா மருமவள, வயிறெல்லாம் கபகபன்னு பசிக்கி. ஒரு 2 பிளேட்டு தோசை எதனா சுட்டி எடுத்துட்டு வரியா? எத்தே இப்பதான் மாவு எல்லாத்தையும் கலக்கி கீழே ஊத்தணுன்னு. ஏட்டி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? உன் அப்பா வீட்டு சொத்து நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? அந்த மொத்த மாவையும் நேத்து தான் அரைச்சு வச்சிருக்கேன், இன்னைக்கு எடுத்து கீழே ஊத்திட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? ஆமா, மகாராணி கரப்பாம்பூச்சில விழுந்தா அந்த மாவை திங்க மாட்டாங்க. எத்தே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையோ? எனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது. இந்த ஸ்டீல் பாடி, அந்த ஸ்டீல் பாடி. அத்தே எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா சுட்டி எடுத்துட்டு வரேன். ஆமா, அதை தூக்கி இன்னொரு கரப்பாம்பூச்சி இருந்த பாத்திரத்துலதான் ஊத்தி வச்சிருக்கேன். சை, மனுஷியா இவலாம் தூக்கி தூர ஊத்திட்டேன் தானே இப்ப சொன்னேன். சொல்லி பார்த்தாத்தே நீங்க என்ன சொல்றீங்கன்னு. இப்ப சொல்லுங்க அத்தே, எடுத்துட்டு வரவா? ஏம்மா தாயே, எதுவுமே வேண்டாமா? உனக்கு தெரியாதனமா கூப்பிட்டுட்டேன். போ, அந்தால வந்து நின்னுகிட்டு இருக்கா நெட்ட மரம் மாதிரி காலையிலேயே. எத்தே உங்களுக்கு லைட்டா கிறுக்கி ஏதாச்சும் பிடிச்சிட்டோ? இங்க பாரு, யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்கன்னு தெரியுதா? பல்ல 2 தட்டிடுவேன். ஆமா, பின்ன என்னத்தே, சும்மா இருந்தவளை கூப்பிட்டு தோசை எடுத்துட்டு வான்னு சொன்னீங்க. சரி எடுத்துட்டு வரேன்னு சொன்னதுக்கு திட்டுன்னு திட்டுறீங்க. எம்மா தாய, உன்கிட்ட கேட்ட பத்தியா? என்னோட தப்புதான். என்ன செருப்பாலேயே அடிச்சுக்கணும். எத்தே நான் வேணா போய் பிஞ்சு செருப்பு எடுத்துட்டு வரவா? சின்னதோர. ஏம்மா என்ன காலையிலே எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கா? ஆமால, ஆமா, நான் தான் கத்திக்கிட்டு இருக்கேன். உன் பொண்டாட்டி என்ன பிஞ்சு செருப்பாலே அடிக்கிறாளாம், பாத்துக்கிட்டு இரு. வீடியோ வேணா எடுத்து இந்த யூடியூப் பாட்டூப்ன்றாங்களே அதுல வேணா போட்டு விடு, எல்லாரும் சந்தி சிரிக்கட்டும். சின்ன பொண்ணே. ஏங்க சின்ன பொண்ணுதான், பெரிய பொண்ணா நானு? இல்ல என்னங்க, உங்க அம்மா தான் சும்மா இருந்தவளை கூப்பிட்டு தோசை சுட்டு எடுத்துட்டு வான்னு சொன்னான். நான் சொன்னேன் நீங்க மூடாம அப்படியே வச்சிருந்தா கரப்பாம்பூச்சி எல்லாம் விழுந்துட்டு அதனால தூர கொட்டிட்டேன் அப்படின்னேன். அதுக்கு உங்க அம்மா ஒரு 4 ஏச்சு போட்டாங்க. சரி அத்தை, அந்த மாவு இருக்கு, சும்மா தான் சொன்னேன், வேணும்னா நான் ஊத்தி எடுத்துட்டு வரேன், ஆனா கரப்பாம்பூச்சி இருக்கு, கரப்பாம்பூச்சியோட எடுத்துட்டு வரவான்னு கேட்டேன். இதுல என்னங்க தப்பு இருக்கு சொல்லுங்க? அதுக்கு அவங்க சொன்னாங்க, உங்ககிட்ட கேட்டது என்னோட தப்பு தான், பிஞ்சு செருப்பாலே அடிச்சுக்கணும்னு சொன்னாங்கங்க. ஏட்டி அப்படியே சொன்னேன் நானே? சாரியத்தே, ஒரு சின்ன மிஸ்டேக். பிஞ்ச செருப்பு இல்லைங்க, என்ன செருப்பாலேயே அடிச்சுக்கணும்னு சொன்னாங்க. நான் வீட்டுல செருப்புலயே எங்கெங்க போறது? நம்ம கிட்டயும் ஒரு செருப்பு தான் இருக்கு, உங்ககிட்டயும் ஒரு செருப்பு தான் இருக்கு, அத்தைகிட்டயும் ஒரு செருப்பு தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம பையனோட செருப்பு ஒண்ணு இருக்கு. ஒண்ணு செருப்பு பிஞ்சு போய் இருந்துச்சு. இந்த செருப்புல எல்லாம் எடுத்துட்டு வந்து அடிச்சா அதுவும் பிஞ்சிரும்ல, அதனாலதான் அந்த செருப்பு வேணா எடுத்துட்டு வந்து தரவான்னு கேட்டேங்க. வேற எதுவுமே கேட்கல. அதுக்கு உங்க அம்மா கத்துன்னு கத்துறாங்க. ஏம்மா தாய்ங்களா, உங்க 2 பேர் பஞ்சாயத்து என்னால தீர்த்து வைக்க முடியுது. சின்ன பொண்ணே தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போயிரு. சின்ன பொண்ணே, வீட்டுல இருந்தாலே பிரச்சனையாத்தான் வருது. அட போங்க நீங்க, நானே வெளியே போனேன்னு நினைச்சேன், நல்ல வேளை நீங்க சுட்டீங்க. சரி, சமைக்கல எதுவும், 2 பேரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு இருந்துக்கோங்க, சரியா? எத்தே போயிட்டு வரேன். உன் பொண்டாட்டிக்கு திமிர பாத்தியால? சோத்தை இன்னும் பொங்கல, நீங்களே பொங்கி தின்னுக்கோங்க. அம்மையும் மோகனும் வீட்டுல வெட்டியா தானே இருக்கீங்கன்னு சொல்லாம சொல்லிட்டு போறா. எத்தே எமி தாய், இப்ப என்ன? எத்தே வெளியே போகும்போது எப்பவுமே உங்ககிட்ட ஆசீர்வாதம் தானே வாங்கிட்டு போவேன். இன்னைக்கு மறந்துட்டே, அதான் கொஞ்சம் ஆசீர்வாதம் போடுறீங்களா? தயவு செஞ்சு அந்தால பேரு சொல்லிட்டேன். மூஞ்ச பார்த்தாலே பத்திக்கிட்டு தான் வருது அந்த ஆக்கல. மூஞ்ச ஆலயம் பாரு. எத்தே நான் வேணா வாட்டர் சர்வீஸ் கூப்பிடுவா? சின்னதோர. சின்ன பொண்ணே, ஏங்க பின்ன பத்திக்கிட்டு வருதுன்னு சொன்னாங்க, அதுதான். அத்தைக்கு பத்திக்கிட்டு வந்தேன்னா எப்படி சொல்லுங்க? அது வாட்டர் சர்வீஸ் ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணான்னு வச்சுக்கோங்க, தண்ணி ஊத்தி அழைச்சிருவாங்க. ஏம்மா தாயை தயவு செஞ்சு போமா அந்தாக்கல. ஏங்க அத்தைக்கிட்ட ஒரே ஒரு ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிட்டு போயிடுறேங்க. ஏத்தே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சை, இந்த வீட்டுல மனுஷன் நிம்மதியா இருக்க முடியுதா? எல்லாம் என்னுடைய நேரம். சின்ன பொண்ணே, அம்மா போயிட்டாங்க எந்தி. இங்க பாருங்க, உங்க அம்மா பேசுறது எதுவுமே சரியில்லை, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆமா. ஏம்மா தாயை நீ ஆரம்பிக்காத, போமா அந்தாக்கல, எனக்கு வேலை கிடக்கு. ஐயோ கடவுளே, ஏன்னா கல்யாணம் முடிச்சான்னு இருக்குப்பா.
ரெண்டுத்தையும் வச்சு சமாளிக்க முடியல